கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை ஸ்டாலின் ஆட்சியில மிக மிக மோசமாக சீரழிந்த ஒரு துறைகளில் லஞ்சம் வந்து வெள்ளமா ஓடின ஒரு துறைகளில் ஒன்று பள்ளி கல்வித்துறை. இன்னைக்கு சந்தி சிரிக்குது. 100 கோடி ரூபாய்க்கு ரெனிவல்ஸுக்கு வந்து ஸ்கூல் ரெனிவல்ஸுக்கு வந்து அட்மிஷன்ஸ் லைசன்ஸஸ்க்கு வந்து பணம் வாங்குனாங்கன்னு முன்னாள் திமுக அவர் செய்தி தொடர்பாளர் அவரு. ஆமா, டிஎம்கே மெம்பர் அவரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல உங்களால. அவங்க கேட்குற மற்ற விஷயத்துக்கு அன்பில் பதில் சொல்லுங்க. நான் வந்து அப்படியே வந்து பள்ளி கல்வித்துறையில பெரிய புரட்சி பண்ணணும்னு அவர் பேசுறாருல்ல. நீங்க அந்த இடத்துல சுற்றுப்புற சுவர் இல்ல. புதர் மண்டி கிடக்கு. கழிப்பற வசதி இல்ல. என்ன பண்ணார் மந்திரி? அவர் துறையில நீங்க 100 கோடி ரூபாய் லஞ்சம் ஊழல் வாங்கி பணம் வாங்கி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சந்தி சிரிக்குது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிகாரிகளுக்கு தான் அமௌண்ட் எங்க விசாரணை அமைப்பு கேட்டதுக்கு அதிகாரிகளுக்கு தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு கல்வித்துறை அதிகாரிகள் அது போகும். மேல யார்கிட்ட போகணுமோ அங்க போய் நிற்கும் விசாரணை. யார்கிட்ட போய் அங்க நிக்குமோ, யாருடைய கதவுல அந்த விசாரணை தட்டுன்றது எல்லாருக்கும் தெரியும். நான் அதோட நிறுத்திக்கிறேன். அப்ப நீங்க அதெல்லாம் பத்தி பேசாம, அதை பத்தி கவலைப்படாம யாரோ ஒரு மந்திரி ஏதோ ஒரு ஸ்கூலுக்குள்ள இது இஷ்யூவாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல போய் அரசு பள்ளிக்கூடத்துல ஒரு மந்திரி தன் தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல அல்லது போற இடத்துல என்ன நடந்ததுன்னு பார்க்கறதுக்கு உரிமை இல்லையா? நான் கேட்கறேன். போய் பார்க்க தான் செய்வாங்க. என்ன தேனு பால்மா ஓடுது. கழிப்பற வசதி கூட இல்லாம ஒரு அரசு பள்ளியை வச்சிருக்கீங்களா? 5 வருஷம் ஆண்டவர்கள் வெட்டப்படணும். அதை விட்டுட்டு நீ எப்படி போலான்னு கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு எதிராக தான் திரும்பும். விஜய்க்கு எதிராக நீங்க எந்த அஸ்திரத்தை பிரயோகிச்சாலும் உங்க மேல தான் வந்து விழும். நீங்க வாங்கி கட்டிங்கல்ல உச்சநீதிமன்றத்தை நல்லா. முதலமைச்சர் கரூருக்கு போகக்கூடாது யாராவது அப்படி ஒரு பிரேயர் எடுத்துட்டு போவாங்களா? எப்படிங்க கோர்ட் அப்படி உத்தரவு போட முடியும்?